நாளைக்கு எலெக்ஷன் டே. ஸோ கண்டிப்பா எல்லாரும் ஓட் போட போங்க. அப்புறம் வந்து ஓட்டுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பணம் கொடுப்பாங்க. அந்த பணம் வந்து நீங்க வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட் போட்டீங்கன்னா அவங்க வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து உங்க ஆள போறாங்க. 5 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 1825 days. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து உங்களுக்கு வந்து ஓட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 rupees கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த 1825 days கணக்கு வச்சீங்கன்னா 1 டேக்கு பாத்தீங்கன்னா 50 பைசே தான் வருது. இதே வந்து ஒரு ஓட்டுக்கு வந்து அவங்க வந்து 200 rupees கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 1825 days கணக்கு வச்சீங்கன்னா 1 டேக்கு பாத்தீங்கன்னா வெறும் 10 பைசே தான் வருது. சோ வந்து உங்களோட ஓட்டுக்கு வந்து 10 பைசே 50 பைசேங்கிறது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. இவ்வளவு சீப்பான ரேட்டுக்கு உங்களோட ஓட்டை விற்கணுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஓட் போடுங்க. இதுக்காக பணம் வாங்குங்க வேணாம்னு நான் சொல்ல முடியாது, அது உங்களோட பினான்சியல் நீடு பொறுத்து. பட் வந்து ஓட்டுக்கு யார் பணம் கொடுக்குறாங்களோ அந்த கட்சிக்கு வந்து நீங்க ஓட்டு வந்து கண்டிப்பா போடாதீங்க. ஏன்னா அது பிசினஸ் ஆயிடும். இப்போ உங்களுக்கு 1000 rupees கொடுத்தா அவங்க வந்து உங்ககிட்ட வந்து 2000 rupees எடுக்கதான் பார்ப்பாங்க. சோ வந்து நீங்க வந்து அந்த கட்சிக்கு கண்டிப்பா ஓட்டு போடாதீங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்காத கட்சிக்கு கண்டிப்பா ஓட்டு போடுங்க. நல்லவங்க யாருன்னு பார்த்து ஓட்டு போடுங்க.